மசானே, இதுக்கு முன்னாடி டிடிக்கு வந்தானே அவனை மாதிரி இவன் இல்லை. இவன் பலசாலி தான். நான் நினைச்ச மாதிரி இல்ல, ஆளு கொஞ்சம் பலசாலி தான். பலசாலி அண்ணே, சாதாரண பலசாலி இல்ல, பாம்பேல இருந்து வரான். பிக் பாக்கெட் அடிச்சு பக்கத்து ஊர்ல இருந்து ஓடி போன பையன் இவன். நான் போனா அசிங்கமாயிடுமா இல்ல போலீஸ கூப்பிடலாமா? நீங்க இருக்கும்போது எதுக்கு நான் போலீஸ்? எங்க அண்ணன் வந்தாருன்னா உன் எலும்பு உடைச்சு சூப் பாக்கெட் வரணும். நான் பெட்டு கட்டிருக்கேனே. டேய், ஆளும் திறமைய தெரியாம ஏன்டா பெட்டு கட்டின? கடைசி நேரத்துல ஆளை கவுத்துறாதீங்கண்ணே. அண்ணே, ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருக்க மரியாதைலாம் அப்புறம் கெட்டு போயிடும். இவனை அடிக்கல அப்புறம் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்ப நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க, அவனை ஜெயிச்சிட்டு வாங்க. அவன் திமிர அடக்கணும். கங்க்ராட்ஸ். கைய விடு. முட்டை எடு. முட்டையா? இந்த அங்க பாரியா, பாம்பு முட்டை அப்படியே பச்சையா பாம்பு குடிச்சிட்டு முட்டை இல்ல, காடை முட்டை. அது 1000 கோழி முட்டைக்கு சம ஒரு காடை முட்டைன்னு சொல்லுவாங்க. வாத்தியாரே, அவன் ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறான். சூடு ஆறக்கூடாதுன்னு பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கான். வாய முடுறா முட்டாள், அவன் ரத்தத்தை நான் குடிக்கிறேன். இந்த கிராமத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பண்ணி எல்லாருடைய நிம்மதியும் கெடுக்கணுமா? இது சின்ன விஷயம் இல்ல, பொம்பளை கேஸ். நீ போ. பொம்பளை கேஸா? இதோ இருக்காளே எங்க வீட்டு பொண்ணு, இவ கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா என்ன? இல்ல, டீ குடிச்சிட்டு காசு கொடுக்கலன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. என்னால இதுல தலையிட முடியாது. என்ன விட்டுடுங்க. இந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க, எல்லாமே போய். அந்த பொண்ணு வந்து கடையில பேசிக்கிட்டு இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த ஆள் சொல்ற மாதிரி இல்ல. நீங்க மட்டும் இந்த விஷயத்துல தலையிடலன்னா நம்ம பஞ்சாயத்து மானமே போயிடும். இவன் இந்த ஊர்ல ரவுடி ஆயிடுவான். என்னடா இது வம்பா போச்சு. தம்பினா, என்ன காப்பாத்துங்க. முதல்ல அவனை விடியா. என்ன மஸ்தான் அண்ணே இது? ரவுடித்தனம் பண்ண இதென்ன பாம்பே வா. முதல்ல இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாம அந்த பொண்ணை கூட்டிட்டு எது போ போ. பேசிட்டு இருக்கா. 3 பொண்டாட்டி, 12 பசங்க, 10-25 சிஷ்யங்க இருக்கிற மஸ்தான் பாயோட கைய தடுக்கிற அளவுக்கு தைரியம் இருந்தா எழுந்து வாடா. இந்த ஊர்ல மரியாதையா டீசென்ட்டா வாழணும்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன செய்யறது? ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா.
ஏய், தம்பி வேண்டாம் தம்பி. விடுங்க சொல்றது விடுங்க கேளுங்க. சொன்னா கேளு, விடுங்க போங்க தம்பி. ஆ, வேண்டாம். விடுங்க மயக்க தெளிஞ்சிருச்சு வழி விடுங்க தம்பி மச்சான் அட மச்சான் இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க மச்சான்? அது வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தம்பி மச்சானுக்கு தம்பி அண்ணனுக்கு தம்பி அண்ணனுக்கு இருங்க 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 போலாம் வாங்க போலாம். ஒரு நிமிஷம் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட ஒரு பஞ்ச் டைலாக் விட்டுட்டு போனானே ச்சே, அதெல்லாம் வேண்டாம். வேணும்னே. வேணும். ஃபைட் முடிஞ்சு 2 டயலாக் போட்டாதான் நல்லா வெயிட்டா இருக்கும். இனிமே நம்ம ஊர்ல எவனும் இந்த மாதிரி வந்து கலாட்டாவே பண்ணக்கூடாது. வாங்க. இருங்க நானும் வரேன் நீங்க எங்க வரீங்க? ஒரு வாட்டி மயங்கி வந்தது பத்தாதா? இருங்க. தம்பி அண்ணனுக்கு வாழ்க. தம்பி அண்ணனுக்கு என்னடா சொல்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. ஏதாவதுனா சொல்லுங்க. சொல்லுங்க. ஏய் மஸ்தான், ரவுடித்தனம் பண்ணி ஓசில உடம்பு வளர்த்த நீ எல்லாம் இந்த அனந்தன் தம்பி எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வளரலடா. இந்த உடம்பு பிரம்மச்சரியத்துல உருவானது. காம குரோதத்தை உள்ளடக்கி எந்திரங்களை அடக்க தெரிஞ்ச என்ன மாதிரி பிரம்மச்சாரி கிட்ட மோதுனா உன்ன மாதிரி தாய்ப்பால கக்கிக்கிட்டு ரோட்ல அசிங்கப்பட்டு கடக்க வேண்டியதுதான். Get lost you unwanted bunch of masculine flesh. போதுமா? அப்படி போடுங்க. எங்க அண்ணன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. கொலைய நிமிதுறா மாட்டுக்கொட்ட ராஜப்பா. அட வந்துட்டானே. ஏய் நிர்மலா இங்க வா அக்கா ஆ? இங்க வாக்கா. டேய் உனக்கு 100 ஆயிடுச்சுடா. நான் இப்பதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் தம்பி வந்தா எல்லா பிரச்சனையும் எல்லாம் தீர்க்க தான் வந்தேன். இந்த வீட குடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை எனக்கு கேளுங்க. தெரியும்டா. உன்னை எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும் தான் இவங்க கிட்ட பேசி ஏன் உன் மனதை அத வச்சுக்கிற? பத்தி நான் சொல்லல. அதெல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க டீச்சர், நான் சொன்னேன்ல இந்த ஊர்ல யாருக்கு என்ன உதவி வேணாலும் என் தம்பி தான் பண்ணுவானே. இவன் எனக்கு தம்பியா இருந்தாலும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தம்பி என்ன? ஐயே இவர்தான் நீங்க சொன்ன பிரம்மச்சாரியா? பார்த்தா அப்படி ஏய் தெரியுது. பார்த்த உடனே தெரியறதுக்கு நெத்தில பிரம்மச்சாரின்னு எழுதியா ஒட்டிக்க முடியும் அக்கா எதுக்காக இவங்களுக்கு? புரியுதுடா, எல்லாம் புரியுது. ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா இவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை வேணாம் தானே நீ சொல்ல வர? அவ ரூட்ட மாத்திரா என்ன ஆஞ்சநேயா. என்ன நான் கேக்குறேன் அடியே உனக்கு எதுக்குடி இந்த வேலையெல்லாம் நீ என்ன வீட்டுக்கு என்ன யாரோ வா. பேசிட்டு எனக்கு கோவம் வருது. அடிச்சு இடுப்பெல்லாம் உடைச்சிருவேன் போடுறல. சுமாரு மச்சான் என்னாச்சு? பேசுறா அவ. ஏன் எல்லாம் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்ன டீச்சர், இவங்க இப்படி அதிகமா கூலி கேட்டா இவனுக்கு கோவம் வராம இருக்குமா என்ன? இங்க பாருங்க, என் தம்பியோட உடம்பு இருக்குல உலக்க அடியே, மாதிரி. கண்ணு நீ வைக்காத. தள்ளி போய் அந்த பக்கம். இங்க பாருங்க, என் தம்பி இந்த பொருள் எல்லாம் தனியால இறக்குவான். பாக்குறீங்களா? அதையும் தான் பார்க்கலாமே. அப்பனா பாருங்க, இறக்குடா. என்னது மச்சான்? ஏடி வேண்டாம், என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஒருவேளை இவங்க உங்க யூனியன் ஆளுங்களா இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு காம்ப்ரமைஸ் கூட இல்ல. இவங்க இந்த பொருள் எல்லாம் தனியா இறக்க முடிஞ்சா இறக்கிக்கோங்க என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. இதோ நானும் சவால் விடுறேன். இந்த பொருள் எல்லாம் இறக்கிறதுக்கு தள்ளுற அந்த பக்கம். இந்த ஊர்லயே வீரத்துக்கு பேர் போன எங்க குடும்பத்தை சேர்ந்த வீராதி வீர அனந்தன் தம்பி இறக்குவான்னு நான் சவால் விடுறேன். இதையெல்லாம் ஒத்தையால தம்பி அண்ணன் இறக்கிட்டாருனா இந்த வேலையை இன்னையோட விட்டுடுறோம். என்ன தம்பி உங்களால முடியுமா? வாங்கண்ணே, தம்பி அண்ணன் எப்படி இறக்குறாருன்னு பார்க்கலாம். மச்சான் இப்படி வா. என்ன மச்சான் இது? உன் அக்கா இப்படி காலம் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான் ராஜப்பா இப்ப விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னு. இப்ப இது உங்களோட விஷயம் மட்டும் இல்ல, நம்மளோட பரம்பரமான பிரச்சனையும் இதுல இருக்கு. ஒத்துக்கலனா மானமே போயிடும். அண்ணே இப்போதைக்கு இறக்கிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்ன தம்பி அண்ணன், ஒரு கை பார்க்கலாமா? ஒரு கையில 2 கையும் பார்க்கலாம். எங்க அண்ணன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் அப்படி சொல்லவே இல்லையேடா. சொல்லலையே, சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ணே இப்ப மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னா நமக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே அசிங்கம். யோசிக்காதீங்க, வேலையை ஆரம்பிங்க. இங்க இறக்கு இறக்கு ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா நான் தான் அப்பவே சொன்னேன்ல டீச்சர். இப்ப பாத்தீங்க என் தம்பிய? பாத்தீங்கல்ல எப்படி எடுத்துட்டு போறான்னு பாத்தீங்கல்ல? அவன் உடம்பு உலக்க மாதிரி.
என் மச்சான் நடந்து வரத பாத்தீங்கல்ல, போட்டியில ஜெயிச்சுட்டு சிங்கம் மாதிரி தள்ளி வராரு. போய் அந்த பக்கம். பாத்தீங்களா பாத்தீங்களா என் தம்பி அனந்தன் கிட்ட போட்டி போட யாராவது இருக்கீங்களா? வர சொல்லுங்க. என்னங்கடா பேந்த முடிக்கிறீங்க? என்னோட வேலையை விட்டு போயிடுவேன் நீங்க. போங்கடா. வேணும்னா இந்த லாரியை கூட என் தம்பி தனியால தூக்கிட்டு போக வைப்பா. பிள்ளையார பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதையே ஆயி போச்சு. அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண வைக்க போய் பொருள் எல்லாம் இவரு இறக்கி வைக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. நீங்க சொல்லிதான் செஞ்சேன். எதுக்கு அவரை திட்டுறீங்க? சும்மா பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு திரியறது மட்டும் தான் இருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு முன்னாடி பந்த பண்றதுக்காக தானே எல்லாத்தையும் ஒரே ஆளா இங்க தூக்குறீங்க. பாரு, அப்புறம் ஏதாவது அசிங்கமா சொல்லிடுவேன். நான் ஏதாவது சொல்லிட்ட மட்டும் பொத்துக்கிட்டு வந்துரும். வாத்தியாரே, இவ்வளவு வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லுங்க, இல்லனா ஏதாவது சொல்லிடுவேன். விடுங்க தம்பி, பொட்ட புள்ள தானே. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, இப்ப அமுக்கின மாதிரி திரும்ப அமுக்குங்க. அப்படியா? மாமா நீங்க கொஞ்சம் வழி விடுங்க, நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன். தள்ளி போ. ஒத்தர எதுவும் கொடுக்க வேணாம். பொம்பளை பசங்க என் உடம்ப தொட்டாலே எனக்கு பிடிக்காது. பொம்பளை பசங்க கைப்பட்டா பிரம்மச்சரியம் போயிடும். அப்படிதானே? உடம்ப தொடாம ஒத்தரம் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னென்ன? ஏய், சும்மா இருக்கடா. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. போட்டான் தம்பி. புள்ள ஒத்தரம் கொடு. ஐயோ வாத்தியாரே, பரவாயில்ல தம்பி, வைத்தியம் செய்யறதுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்ல தம்பி. அது மட்டும் இல்ல, ஒத்தரம் கொடுக்கறதுல என்னோட பெட்டர் இவதான். ஆமாண்ணே. அடுத்துக்கங்க தம்பி. பொம்பளை ஏம்மா, கைப்பட்டா ஒத்தரம் கொடு. வலி எல்லாம் சீக்கிரமா ஒண்ணும் போயிடும். தேவையில்ல, போங்கடா. ஐயோ, வாய் சுருங்கிக்கிச்சு. ஏய், அண்ணே, பிரம்மச்சரியம் ஏதாவது கெட்டு போற மாதிரி இருக்கானே. போதும்டா, சுளுக்கு போயிடுச்சு. நிறுத்த சொல்லுடா, நிறுத்த சொல்லேண்டா. நான் கேட்டது புரியல? வசுமதி டீச்சர் பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இல்ல, ஒரு சம்மதம் இல்ல. கடை பக்கத்துல இருக்கோன்றதுக்காக வழியில பார்த்து பேசினேன். உண்மைய சொல்லு. பின்ன யார பாக்குறதுக்காக கிடைச்ச வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்த? உன் அப்பா அம்மாவை விட, கூட பிறந்தவங்களை விட நேத்து வந்தவ உன் கண்ணுக்கு பெருசா தெரியறாளா? இது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? எனக்கு மூணாவதா ஒரு கண்ணு இருக்கு. இதோ இங்க. என்கிட்ட அதிசய சக்தி இருக்கு. யார் போய் சொன்னாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு போலிகிராஃப் மிஷின் தேவையில்லை. என்னது? எழுதுரு. எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. அரவிந்தும் கங்காவும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். நிஜமாடா? இல்ல, அது வந்து டேய், இப்போது உண்மையை சொல்டா. ஆமா, நானும் கங்காவும் லவ் பண்றோம். அவளை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அவங்க கனெக்ஷன்ல இருக்காங்க. இங்க வா. அப்ப நீ எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இவன் இங்க இருக்கான்ல? இல்ல, அவன் வேலைக்கு போக தயாரா தான் இருக்கான். ஆனா ட்ரைனிங்க்கு போனா 1 வருஷம் கழிச்சு தான் அவன் இங்க வர முடியும். அது வரைக்கும் அந்த டீச்சர் காத்திருப்பாங்களான்னு தான் இவன் பயப்படுறான். இவங்க காதல் உண்மைன்னா அந்த பொண்ணு 1 வருஷம் 2 வருஷம் காத்திருக்க மாட்டாளா? வேணும்னா நம்ம அந்த பொண்ணுகிட்ட இப்பவே போய் கேட்டுறலாம். வரதப்பா, வேண்டாம்டா. இல்ல, அது வந்து அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் தெரியதானே போதே. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த நாக்கால பேசவே முடியாது. அதே மாதிரி இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் தம்பி என்ன பார்த்து பாரு. தம்பி என்ன ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதான் போலாமாண்ணா? அண்ணே, உங்களுக்கு அது எப்ப கிடைச்சது? எது? அதான் சொன்னீங்களே அதிசய சக்தி. சும்மா உண்மையை வர வைக்கிறதுக்காக போய் சொன்னேன். என்ன ஏன்டா நிக்கிற? ஏறுடா வண்டியில. அத வந்துறேன். ஏறுடா. சரி சரி. போ. அண்ணே, கும்பிட போன தெய்வம் இங்கேயே நிக்குது. போ. இப்பவே கேட்கணுமா? கேளு. ஆனா அவங்க அம்மா ஒத்துக்கலன்னா அண்ணன் சம்மதிக்க வைப்பாரு. தப்பா சொல்லிட்டேனா? இருந்தாலும் நீங்க போய் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நான் பொம்பளை கிட்ட போய் பேசினா அது வேலைக்கே ஆகாது. ராஜப்பா, நீ அவகிட்ட கேட்டு அவ சொல்றத என்கிட்ட வந்து சொல்லு. அண்ணே, நான் தனியா எப்படி 10-20 பேரை கூட்டு போ. திடீர்னு அத்தனை பேருக்கு தனியா போனா என்ன? போனா என்ன?
என்ன ராஜப்பா? டீச்சர் இருக்காங்களா? இதோ கூப்பிடு. வேண்டாம், நான் உங்ககிட்ட தான் பேசுறதுக்காக வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்ன? இல்ல, அரவிந்த் ஒரு கனெக்ஷன் விஷயமா என்கிட்ட சொன்னா, அத பத்தி ஒரு முடிவெடுக்கலாமே தான். அது உண்மையான உங்ககிட்ட கேட்டுட்டு வர சொல்லி தம்பி என்ன சொன்னாரு. உண்மைதான். ஆனா அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. அம்மாவை தம்பி என்ன சம்மதிக்க வைப்பாரு. ஆனா முதல்ல உங்களுக்கு சம்மதமான்னு தெரியணும். எனக்கும் மனப்பூர்வமான சம்மதம். எனக்கு மட்டும் இல்ல, இது சீக்கிரமா நடக்கணும்னு யமுனாவும் காவேரியும் வேண்டிட்டே இருக்காங்க. ஆனா அது சீக்கிரம் நடக்கணும்னு தோணல. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்கல்ல? அது போதும். சரி, நான் அப்ப கிளம்புறேன். கனெக்ஷன் ஓகே பண்ற விஷயம் தம்பி என்ன வந்து பேசுவாரு. என்னம்மா ராஜப்பா எதுக்கு வந்துட்டு போறான்? கேபிள் கனெக்ஷன் எடுக்கிற விஷயத்தை பத்தி பேசிட்டு போனாரு. நீங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுல நிறைய சேனல்ஸ் இருக்குமாமா. மியூசிக் சேனலே எத்தனை இருக்கு தெரியுமா? இப்ப இருக்கிற சேனலை பார்த்தா போதும். காவேரிக்கு எக்ஸாம் வருது. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்புறம் படிக்க மாட்டா. காத்திருக்கேன்னு அவ சொன்னாளா? எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன்னா? நிஜமாவே அவ அப்படி சொன்னாளா? நீ இன்னும் நம்பலையா? இல்ல, திடீர்னு அவ இந்த மாதிரி என்கிட்ட தான் சொன்னா. அவ வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டா. பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. தம்பி என்ன இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க நான் விட மாட்டேன். டேய், ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு எத்தனை பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு ஒரு அருமையான வேலை கிடைச்சும் அதை விட்டுட்டு இங்க வந்து தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்க. நீ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணுவேன்னு உங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இல்ல, அது வந்து நீ நல்லா ட்ரைனிங்க முடிச்சு வேலையில சேர்ந்து வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க வேண்டியதானே? ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா வேற யாரையாவது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா? அப்படி ஏறதுனா தம்பி என்ன பாத்து பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. அட, என்னடா முழிச்சு பாக்குற? அதான் ராஜப்பா சொன்னால, நீ திரும்பி வர வரைக்கும் அவ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. நான் உங்களை நம்பலாமாண்ண? இந்த அனந்தன் தம்பி ஒரு தடவை தான் சொல்லுவான். தம்பி என்ன ஒரு தடவை சொன்னா? ஒரு தடவை சொன்ன மாதிரி. இந்த வாங்க வெச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். கடவுளே, மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்குப்பா. தம்பி அண்ணன் சிந்தாபாத். தம்பி அண்ணன் சிந்தாபாத். கோப்பையை வென்ற அண்ணனுக்கு சிந்தாபாத். கோப்பையை வென்ற அண்ணனுக்கு சிந்தாபாத். நம்ம ஊரு பைல்வான் சிந்தாபாத். நம்ம ஊரு பைல்வான் சிந்தாபாத். நம்ம ஊரு பைல்வான் சிந்தாபாத். நம்ம ஊரு பைல்வான் சிந்தாபாத். நிறுத்துங்க. அண்ணே, அப்பா நிக்கிறாரு. நல்லா சத்தமா சொல்லுங்கடா, எங்க அப்பா மண்டையில ஏறட்டும். தம்பி அண்ணனுக்கு பின்னால லட்சம் பேர் இருக்காங்க. வண்டிடு. கோப்பையை வென்ற அண்ணனுக்கு சிந்தாபாத். கோப்பையை வென்றவருக்கு எங்கள் அண்ணன் சிந்தாபாத். நம்மளோட ராஜாதி ராஜா தம்பி அண்ணனுக்கு. நம்மளோட ராஜாதி ராஜா தம்பி அண்ணனுக்கு. நிறுத்து. வண்டி நிறுத்து. பெரியோர்களே, தாய்மார்களே, குச்சி எடுப்பா. கூச்சலிடம் கூட்டம் முடிந்தது. எல்லாரும் அமைதியாக கலைந்து செல்லவும். இது போன்ற அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆஷிஷ், தடி. ஓகே. தம்பி என்ன? இந்த வீடு புனிதம் செய்துள்ளது. வாருங்கள் பைல்வான், வாருங்கள். தாயிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஐயோ, என்ன இது? என் பையனுக்கு என்னாச்சு? பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசி ஆயிருப்பான். சொல்லுங்க மாமா. லட்சக்கணக்கான ஜனங்களின் ஆசீர்வாதத்தோடு உங்களின் ஒரே புத்திரன் அனந்தன் தம்பியின் சாகசங்கள் ஆரம்பமாகிவிட்டது. நம் ஊர் நேரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிளப்பின் சார்பில் நடத்தப்பட்ட சிலம்பாட்டத்தில் ஊரே பார்த்து பயப்படுற செங்கோட்டை வெங்கட்ட தேவரை கம்பால் அடித்து காணாமல் போக செய்து சாகச சிரோன்மணி பட்டம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பெப்பரப்பேன்னு பார்க்காம முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அப்படியே என்னையும் கொஞ்சம். கூட வந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள்லாம் போயிட்டாங்களா? அது இங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. நீங்க போட்டி நடந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கணும். நாளைக்கு பேப்பர்ல போட்டோவோட நியூஸும் வரும், அப்ப பாருங்க. வாங்கின பரிசை காட்டுங்க மாமா. மாணிக்கம் ஃபுட்வேர் சார்பா ஒரு ஜோடி செருப்பு தூக்கி எரியாம பேக் பண்ணி கொடுத்துட்டான். அப்பா பேசாம இருங்க. செங்கோட்டை ஜவுளி கடை சார்பா 2 பனியன் 2 கருப்பு ஜட்டி. வேண்டாம், உள்ள இருக்கிற எதையும் திறந்து காட்டாத. டிராஃபி எடுத்து காட்டுங்க மாமா. நெஹ்ரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிளப் சார்பா ஒரு ரோலிங் டிராஃபி. வாங்கிக்கங்க மாமா. என்னமா கணக்குது? இதை எப்படி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தானுங்க? அம்மா, என்னங்க இது? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா இவ்வளவு கப்ப தூக்கிட்டு வரதுக்கு? இதெல்லாம் போடுங்க. அப்பா, பாராட்டாம இருந்தாலும் பரவாயில்ல, கேவலப்படுத்தாதீங்க. பரிசோட மதிப்பு அதோட சைஸ்ல இல்ல,
பஞ்சாயத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன பாராட்டி புகழ்ந்து எப்படி பேசினாங்க தெரியுமா? போட்டியில ஜெயிச்சிட்டு வந்த இந்த வீரனுக்கு நீங்களாவது ஆரத்தி எடுத்து ஆசீர்வதிங்களே. ஆசீர்வாதம் பண்றேடா. இந்த மாதிரி மாலை போட்டுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரட்டும். அத மட்டும் சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் பேரை சொல்றது கூட உனக்கு யோகிதை இல்ல. கோமாளி வேஷத்தை கட்டிக்கிட்டு சுவாமி விவேகானந்தரா. அவங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுறான்னு தெரியுமா? இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒவ்வொரு பொண்ணையா பார்த்து அவன் ஏமாந்தது தான் மிச்சம். அந்த டீச்சரோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு உங்க அம்மா பண்ணாத பூஜை இல்ல. என்னம்மா நீங்க கண்ட பொண்ணுங்களுக்காக பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வேதனை உனக்கு எப்படிடா தெரியும்? பாரு, நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. வரட்டும். யார பார்க்க? கங்காவ. ஆஞ்சநேயா. மச்சான், நீங்க ஏன் அதிர்ச்சி ஆனீங்க? நான் அதிர்ச்சி ஆகலையே. ஆகலையே. பாத்தீங்கல்ல? இல்ல. இங்க வாங்க. இல்ல. அதானே கங்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆனால. கிருஷ்ணா, எண்ணில இருந்துற அந்த வேலை எதுவும் பேசாத. இனியும் நான் நம்பறதா இல்ல. உனக்கு அவளை பிடிச்சிருந்தா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஐயோ, அவ என் ரூம்குள்ள வந்துட்டா, அதனால திட்டி அனுப்பிச்சிட்டேன். நீ யார பத்திடா சொல்ற? அனுஷுயா பத்தி தானே கேட்டீங்க? கங்காவோட விஷயத்தை பத்தி தான் கேக்குறோம். எந்த கங்கா? ஆகாய கங்கை. நீ கேள்விப்பட்டதே இல்ல? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கங்கா தான் இருக்கு, அது புண்ணிய நதி. ஐயோ பாவம். நடிக்காதடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆஞ்சநேயா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ சொல்லுமா, சொல்லு. வசுமதி டீச்சர் பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா அத நீயே நேரடியா சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ, அதானே நாங்க போய் மரியாதையா முறையா பொண்ணு கேட்டிருப்போம்ல. பொண்ணு கேக்குறதா? ஒரு பிரம்மச்சாரி கிட்ட நீங்க? டேய், இதுக்கு மேல நீ நடிச்சிட்டு இருந்தா ஓங்கி அரைஞ்சிருவாமா. உனக்கு அவளை பிடிக்கலனா பின்ன எதுக்காக அவளை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய திருப்பி அனுப்புன? அது நான் அந்த அதுக்காக என்ன சொல்ற? டேய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு ராஜப்பா மாதிரி ஒரு லூசி அனுப்பு. ராஜப்பனா? யாரு, எங்க, எப்போ, எவன் அனுப்புனா? கங்காவை உனக்கு பிடிச்சிருக்கணும், கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் காத்திருக்க சொல்லி வசுமதி டீச்சர் கிட்ட நீ சொல்லி அனுப்பல? அப்படின்னு யார் சொன்னா? வசுமதி டீச்சர் தான் சொன்னாங்க. வசுமதி டீச்சரா ராஜப்பா சொன்னான்னு சொன்னாங்க? ஆமான்னு சொல்றேன்ல. ராஜப்பா சொல்லுடா. அந்த டீச்சர் பொண்ணு கங்காவை நான் காதலிக்கிறேன்னு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டீச்சர் கிட்ட சொன்னியா? இப்படி பிடிச்சிக்கிட்டா எப்படி சொல்றது? கழுத்தை நெரிச்சு கொன்னுடாதீங்க, கீழே இறக்குங்க சொல்லுவான். சொல்லுடா, சொல்லு. நீங்க அரவிந்துக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அதுக்கு நான் அவளை லவ் பண்றேன்னு ஏன் சொன்னேன்? அது அந்த பொண்ணு பார்க்க வந்தவங்கள நாம திருப்பி அனுப்பிச்சத டீச்சர் என்கிட்ட கேட்டப்போ நானும் அப்படி சொல்லல, அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அந்த தப்பை இப்பவே திருத்தணும். வாங்க மச்சான். இப்போ போகாதீங்க, வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. இப்போதைக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்கள தடுத்து நிறுத்திட்டோம். நாளைக்கு வேற ஒருத்தங்க பொண்ணு பார்க்க வரலாம். அப்போ நாம போய் தடுக்க முடியுமா? இப்போ அவங்க உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கேன்னு சொல்றாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு அரவிந்த் வரும்போது நாம உண்மையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. அப்போ நீங்க கொடுத்த வாக்கும் ஓகே ஆயிடும். என்ன தப்பா சொல்லிட்டேனா? என்ன மாமா? தப்பு இல்லதான். இப்போதைக்கு இந்த பிரச்சனை இப்படியே இருக்கட்டும். ஆனா எல்லா விஷயத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி அரவிந்துக்கு அனுப்பிடு. மற்ற விஷயத்தெல்லாம் ஜில்லா கமிஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தீர்மானிக்கும். ஒண்ணுமே இல்லை. என்ன நான் பண்ணது தப்புன்னா என் காது. என்ன இது? கை விடு, விடு. ஐ, தம்பி என்ன வந்துட்டாரு. என்னடா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? எங்க ஸ்கூல் இன்னைக்கு லீவு. ஏன்? மத்தியானம் சாப்பாட்டுக்கு அரிசி வரலன்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. அது சரி. நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்க. வாங்க. இரு, கேப்டன் இங்க வா. தம்பி என்ன ஒரு வாட்டி சொன்னா? நல்லா விளையாடி இந்தியன் டீம்ல சேரணும். என்ன? அக்கா, அங்க பாரு. உன்னை பார்த்ததும் ஒளிச்சுக்கிட்டாரு. இன்னும் வெக்கம் போல இருக்கு. ஏய், ட்ரெயினிங் எப்ப முடியும்னு கேளு. நீயே நேரா போய் கேளு. ஐயோ, நானா? நீயே கேட்டு சொல்லு. என்ன தம்பி, என்ன ஒளிச்சிட்டு இருக்கீங்க? யாரு?
இல்ல பிளக்குக்குள்ள டஸ்ட் போனனால குனிஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதான். பிரம்மச்சாரிய பத்தி இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்ல வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு ராஜப்பன் எல்லாம் வர சொல்லிக்கிட்டு? ஐயே அதெல்லாம் ராஜப்பன் பண்ண வேலை எனக்கும் இருக்கும். எப்படியோ அம்மா சந்தோஷமா இருக்காங்க. நாரதர் சர்க்கிள் இல்ல 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 கலக்கல் நன்மையில் முடியும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ராஜப்பன் பண்ணது முடிஞ்சிருச்சு. எங்க அக்காக்கு ட்ரைனிங் எப்ப முடியும்னு தெரியணுமா? அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடியணும்னு வேண்டிக்கிறேன். டேய் தம்பி என்ன சைட் அடிக்கிறாரு. அக்கா இன்னும் ஏதாவது கேட்கணும்னா நீயே கேட்டுக்கோ. போடி. தப்பா நினைக்காதீங்க தம்பினா, எங்க அக்கா ஒரு பூனை. பூனையா? எங்க எங்க? ஐயோ எங்க அக்கா ஒரு பாவம் பூனைன்னு சொல்றாங்க. அப்படியா? வரோம். எங்க? இல்ல நாங்க போறோம்னு சொன்னோம். அவ்வளவுதான். வாடி. பூனை பால் குடிக்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். ஏய் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த பொண்ணு தானா? என்னது? அந்த அக்கானா எங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஏத்த ஜோடி. சின்ன பசங்க பேசுற பேச்சாது குறாத குறாத குறு. என்ன பேச்சு பேசுறாங்க? தம்பி அண்ணனுக்கு கல்யாணமா? ஆஞ்சநேயா இங்க கைது போடுமா. டீச்சர் 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 என்னாச்சு டீச்சர்? என்னாச்சு? ஐயோ டீச்சர் என்னாச்சு? என்னாச்சு டீச்சர்? டீச்சர் டீச்சர் இங்க பாருங்க என்னாச்சு? ஐயோ வாத்தியாரே, கலரி விஷயத்தை பத்தி நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போர் அடிக்குது தம்பி, கொஞ்சம் டாக்டர் கிட்ட சொல்லி சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க. பாத்தீங்களா, இருமல் இன்னும் நிக்கவே இல்ல. டாக்டர் 2 நாள் இருந்துட்டு போக சொன்னாரு. ஆமா, அந்த சொக்கலிங்க எங்க? டீ வாங்க போயிருக்காரு. வாத்தியாரே, ஏதாவது தேவைன்னா அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. நான் கிளம்புறேன். ஆசீர்வதிங்க. குட் மார்னிங் தம்பினே. என்னாச்சு? நல்ல நேரத்துக்கு நீ வந்த. வா எல்லாம் சொல்றேன். என்னாச்சு? வான்னு சொல்றல. அட வரேன். என்ன என்னாச்சு? ஊர்ல நெல் சம்பந்தமா கேஸ் நடந்துட்டு இருந்ததுல கேஸ் தோத்துடுச்சுன்னு லெட்டர் வந்தது. அத படிச்சதும் நெஞ்ச பிடிச்சிட்டு ஸ்கூல் வராண்டாலே விழுந்துட்டாங்க. கண்டிப்பா கேஸ் ஜெயிச்சிடும் நம்பிக்கையில இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஆனதும் இப்ப எப்படிமா இருக்காங்க? அப்பா அது அப்பப்ப நினைவு திரும்புது. ஐசியூல தான் இருக்காங்க. 48 மணி நேரம் முடிஞ்ச அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அனந்தன் தம்பி யாருங்க? அனந்தன் தம்பி யாருங்க? நான் தான். பேஷண்ட் உங்களை பார்க்கணுமா? பேஷண்டா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. ஒன்னதான் உள்ள போ. என்னையா? போடா. எதுக்கு? எதுக்காக குட்டி மாடற? அம்மாவுக்கு ஒண்ணாகாது, நீ அழாத. வா. கங்கா, நீ அழுதினா அவங்களும் அழுவாங்க. நீ தானே அவங்களுக்கு சமாதானம் சொல்லணும். ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இரு. பேஷண்ட் உங்ககிட்ட பேசணுமா? நார்மலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அலோ பண்ண மாட்டோம். என்ன பண்றது, பேஷண்ட் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க போய் பேசுங்க. ஆனா பேஷண்ட் எக்ஸைட் ஆகுற அளவுக்கு நீங்க எந்த விஷயமும் பேசக்கூடாது. புரியுதா? நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் உயிர் பழப்பேன்னு
எனக்கு தோணல. நான் நம்பிக்கிட்டு இருந்தது என் கை விட்டு போயிடுச்சு. உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். நான் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி என் மக கழுத்துல நீங்க தாலி கட்டி பார்க்கணுங்கிறதா என்னோட கடைசி விருப்பம். ஆனந்தன், அதை நிறைவேற்றுவீங்களா? அம்மா, நான் உங்களுக்கு ரொம்ப பேச வைக்காதீங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.